Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவில் என்ன நடக்கிறது? உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு தொடர்பான முழு தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வக்ஃப் சட்டத்திருத்தத்தை எதிர்த்து திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகள், பொது அமைப்புகள் தவிர தனிநபர்கள் என 90க்கும் மேற்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். வக்ஃப் சட்ட திருத்தத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்களை எதிர்த்தும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த சட்ட திருத்தத்தில் பல முக்கிய அம்சங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டி இந்த வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் முன்பு நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்தபோதே பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன. இரு தரப்பிலிருந்தும், அதே போன்று வழக்கு தொடுத்தவர்கள் தரப்பிலிருந்தும், அதே போன்று மத்திய அரசு தரப்பிலிருந்தும் பதில்கள் அளிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிரான இடைக்கால தடை ஒன்று இன்றைய தினம் விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 3 முக்கிய உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இடைக்கால தடை விதிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புல மத்திய அரசு சார்பில் வாதாட வந்த வழக்கறிஞரே 3 முக்கிய அம்சங்களாக வைக்கப்படக்கூடிய விஷயங்களை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வதாகவும் அதை நிறுத்தி வைப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த வக்ஃப் சட்ட திருத்தத்தில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய 3 விஷயங்கள்: வக்ஃப் சொத்துக்களுடைய தன்மை, அதே போன்று சட்ட திருத்தத்தில் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம், அதே போன்று பணி நியமனம், வக்ஃப் வாரியம் மற்றும் கவுன்சிலில் பணி நியமனம், இந்த 3 மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. இந்த 3 அம்சங்களிலிருந்தும் மாற்றங்களை செய்ய மாட்டோம் என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே தற்பொழுது இந்த மனுக்கள் மீதாக 1 வார காலத்திற்குள் அரசு பதிலளிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நாம் பார்த்த அந்த 3 விஷயங்களை பார்த்தோம் என்றால், வக்ஃப் வாரியம், வக்ஃப் கவுன்சில் ஆகியவற்றில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இடம்பெற்று விடுவார்கள், பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்ற அச்சம் இருந்த நிலையில அந்த 2 அமைப்புகளிலுமே எந்தவித புதிய பணி நியமனத்தையும் செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. அதையே மத்திய அரசும் ஏற்று அதை நாங்கள் செய்ய மாட்டோம் என உறுதியளித்திருக்கிறார்கள். வக்ஃப் சொத்துக்களை பொறுத்தவரையில இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த வக்ஃப் சொத்துக்களுடைய தற்போதைய நிலைமை ஸ்டேட்டஸ் குவோ என்று சொல்லக்கூடிய வழக்கிற்கு முந்தைய நிலைமையில், இந்த சட்ட திருத்தத்திற்கு முந்தைய நிலைமையிலேயே தற்பொழுது வரை நீடிக்க வேண்டும். இந்த வழக்கு விசாரணையின் பொழுது அந்த வக்ஃப் சொத்துக்களுடைய தன்மைகள் என்பது மாறக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. அதையும் ஏற்றுக்கொண்டு அந்த வக்ஃப் சொத்துக்கள் ரீதியான வழக்குகளோ அல்லது சொத்துக்களுடைய எடுக்கப்பட்ட முடிவுகளோ, அரசுகள் எடுக்கப்பட்ட முடிவுகள் அல்லது முடிவுக்காக காத்திருக்கக்கூடிய வழக்குகள் என பல்வேறு பரிணாமங்கள் இருக்கக்கூடிய அந்த வக்ஃப் சொத்துக்களுடைய தன்மை மாறக்கூடாது. அது வக்ஃப் சொத்துக்களாகவே பார்க்கப்பட வேண்டும். அதனுடைய முடிவு என்பது எடுத்துவிடக்கூடாது. இது தொடர்பான இந்த வழக்கு முடியும் வரை அது அப்படி இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த வக்ஃப் சட்ட திருத்தத்திலையுமே மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தன. குறிப்பாக ஒரு சில இடங்களுக்கு சென்று வக்ஃப் ரீதியான சில முடிவுகளை மாவட்ட ஆட்சியாளர்களே எடுக்கலாம். சொத்து ரீதியாக இருக்கட்டும், பணி நியமனம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஆட்சியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய, அதாவது மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்படக்கூடிய அந்த அதிகாரம் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மீது எந்த முடிவும் அவர் எடுத்தாலும் அந்த முடிவு அமல்படுத்தக்கூடாது என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. அதையும் ஏற்று மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மத்திய அரசு தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் அதை முடிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில தான் இந்த 3 முக்கிய அம்சங்களையும் கடந்து 1 வாரத்திற்குள் இந்த 90க்கும் மேற்பட்ட ரிட் மனுக்களுக்கான பதில்களை, அதாவது வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்குகள் தொடர்பான மனுக்களுக்கு பதிலளிக்க மத்திய அரசு உத்தரவிட்டு மே 5ஆம் தேதி இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் தெரிவித்திருப்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த தீர்ப்பிற்கு தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் ஆதரவு தெரிவித்து வரவேற்று வருகின்றனர். குறிப்பாக பல்வேறு அமைப்பினரும் கட்சியினரும் இன்றைய தினம் இந்த மனுக்களை உச்சநீதிமன்றத்தில் மனு செய்திருந்ததும் அதன் மீதான ஒரு முடிவாகத்தான், ஒரு தீர்ப்பாகத்தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே பல்வேறு தரப்பினரும் இந்த இடைக்கால தீர்ப்பு என்கிற அடிப்படையில் இதனை வரவேற்று வருகிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.